10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.3 முதல் கணக்கு பார்க்கிறோம். ஓர் அரைக்கோளத்தின் மேல் ஒரு உள்ளீடற்ற உருளையை பொருத்திய வடிவத்தில் அமைந்த ஒரு கிண்ணத்தின் விட்டம் 14 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 13 சென்டிமீட்டர் எனில் அதன் கொள்ளளவை காண்க, அதாவது கன அளவை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அரைக்கோளத்தின் மேல் ஒரு உள்ளீடற்ற உருளை வடிவம் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மொத்த உயரமானது 13 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. விட்டம் 14 சென்டிமீட்டர். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை வச்சு வரைபடம் வரைகிறோம். அரைக்கோளம் ஒன்று வரைஞ்சிடறோம். அரைக்கோளத்திற்கு மேலே ஒரு உருளை, உள்ளீடற்ற உருளைனா உள்ளீடற்ற உருளை கிடையாது, அரைக்கோளத்தின் மேல் ஒரு உருளை வரைகிறோம். விட்டம் 14 சென்டிமீட்டர் எனும் பொழுது விட்டத்தில் பாதி ஆரமானது 7 சென்டிமீட்டர். அதாவது அரைக்கோளத்தின் ஆரமும் 7 சென்டிமீட்டராக தான் இருக்கும், உருளையின் ஆரமும் 7 சென்டிமீட்டராக தான் இருக்கும். கிண்ணத்தின் மொத்த உயரமானது 13 சென்டிமீட்டர் எனும் பொழுது உருளை வடிவத்தின் உயரமானது அரைக்கோளத்தின் உயரத்தை 13 சென்டிமீட்டர்ல இருந்து கழிக்கிறப்ப 13 - 7 எனும் பொழுது மதிப்பானது 6 சென்டிமீட்டர் உருளையின் உயரமா அமையும். இதன் மொத்த கொள்ளளவு கன அளவு என்னன்னு கணக்கிடுறோம். உருளையின் கன அளவும் அரைக்கோளத்தின் கன அளவும் கணக்கிட்டுட்டு ரெண்டு மதிப்பையும் கூட்டிட்டோம்னா மொத்த கொள்ளளவு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை எழுதிடலாம். என்னென்ன வடிவம் இதில் அமைந்துள்ளதுன்னா அரைக்கோளம். கோளத்துக்கு உயரம் இல்லை, ஆரம் மட்டும்தான். ஆரம், ஆரின் மதிப்பானது 7 சென்டிமீட்டர். 14 பாதி 14/2ங்கிறப்ப 7 சென்டிமீட்டர். மற்றொரு வடிவமானது உருளை வடிவம். உருளை வடிவத்தின் ஆரமும் அதே 7 சென்டிமீட்டர் தான். ஆரம் R = 7 சென்டிமீட்டர். உயரம் H = 13 - 7 எனும் பொழுது 6 சென்டிமீட்டர் ஆனது உருளையின் உயரமா அமையும். கணக்கிட வேண்டியது கிண்ணத்தின் கொள்ளளவு. கிண்ணத்தின் கொள்ளளவு. கொள்ளளவு என்பது எதை குறிப்பிடும்? கன அளவு. எந்தெந்த வடிவங்கள் இதுல சேருது? திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு பிளஸ் உருளையின் கன அளவு இரண்டையும் கூட்டிக்கிறோம். திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு சூத்திரம் எழுதிக்கலாம். 2/3 πr³ பிளஸ் உருளையின் கன அளவுக்குண்டான சூத்திரம் πr²h. கன அளவு எனும் பொழுது கன அலகுகள்னு கொடுத்துடலாம். இரண்டு மதிப்புலையும் பொதுவாக இருக்கக்கூடியது என்னென்னா πr². மற்ற மதிப்புகளை பிராக்கெட்டில் எழுதிடலாம். முதல் மதிப்பில் πr² எடுத்துட்டோம்னா 2/3 r³ r² எடுக்கிறப்ப இன்னும் ஒரு r மீதி இருக்குது. ப்ளஸ் அடுத்து இரண்டாவது மதிப்பில் πr² எடுக்க போக ஒரு h மீதி இருக்குது. பையோட மதிப்பு 22/7. r என்பது உருளைக்கும் சரி திண்ம அரைக்கோளத்துக்கும் சரி ரெண்டுமே 7 தான். r² எனும் பொழுது r × 6, இப்போ 7 × 7ன்னு கொடுத்துட்றோம். பிராக்கெட்டில் 2/3 பெருக்கல் ஆரின் மதிப்பானது 7 ப்ளஸ் h என்பது 6 சென்டிமீட்டர். அப்போ 6ன்னு கொடுத்துட்றோம். 7 7 கேன்சல் ஆகிடுது. 22 × 7 வெளியில் இருக்குது. பிராக்கெட்டுக்குள்ள 2 × 7 14/3 + 6. 22 × 7 154. பிராக்கெட்டில் மதிப்பு 14 + 3 18/3. 154 பெருக்கல் 14 + 18 மதிப்பானது 32/3. கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிக்கலாம். எந்த ஒரு மதிப்பும் முழுசும் கேன்சல் ஆகாததுனால 154 பெருக்கல் 32 எனும் பொழுது 4928. பை டினாமினேட்டர் 3 இருக்குது, வகுக்கிறோம். 1 3 3. 4ல் 1 3 மீதி 1 19. 19ல் 6 3 18 மீதி 1 4 3 12. 8ல் 2 3 6 மீதி 2 புள்ளி 2ஓட ஒரு 0வை சேர்க்குறோம். 20. 20ல் 6 3 18 மீதி 2 6 3 18 மீதி 2 0 சேர்க்குறோம். 20 6 3 18 திரும்ப 6 6 6ங்கிறத ரிப்பீட்டடாக நமக்கு வர செய்யும். அதாவது மதிப்பெண்ணை 1662.666. புள்ளிக்கு அடுத்து ஒரு 2 எண்கள் எழுதினா போதும். அப்போ மூன்றாவது எண் 6 இருக்கிறதுனால இரண்டாவது எண்ணோட ஒன்று கூட்டுறப்ப 6 7. கன அலகுகள் கன
சென்டிமீட்டர்னு கொடுக்கலாம் அல்லது சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துடலாம். இதுதான் கிண்ணத்தின் கன அளவு ஆகும். தேங்க்யூ.